ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கிரேவி தான். நம்ம ரெகுலராக செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட தனியா, 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் வர்ற வரலையுமே நல்லா அதை வறுத்து விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விடலாம். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு முருங்கைக்காய் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லாவே வெந்துடும் முருங்கைக்காய். ஏன்னா நம்ம தண்ணி விட்டு நம்ம வேக வச்சா காய் வந்து உடஞ்சிடும். நம்ம எண்ணெயிலே வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஜாருக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இதை போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை வந்து ஒரு 1.5 வெங்காயம் கிட்ட வந்து நல்லா அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா பேஸ்ட் பதத்து வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடும்போது இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். கொஞ்சம் இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் அடி பிடிச்சிக்கும் பாத்திரத்தில். அதனால் நம்ம மசாலா சேர்த்துட்டு ஸ்லோ குக்கில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்தோம். இப்போது நம்ம கிரேவி திக்காக வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் சேர்த்துட்டு அதை நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை எடுத்து போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கினது தான். இந்த கிரேவியில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காய் வந்து வெந்துடும். எண்ணெய் முருங்கைக்காய் உடையாமவும் இருக்கும். எண்ணெய் திரிஞ்சு நல்லாவே கிரேவி வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிறத விட இப்போ முருங்கைக்காய் சீசனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராகவே இருக்கும். அதை ஒயிட் ரைஸ்க்கு சாதம் மிச்சம் வைக்காத சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாத பெரியவங்களும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.